வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தீராத தலைவலிக்கு இந்த பழத்தை சாப்பிட்டா தீர்ந்துடும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வேறு பழம் ஒன்றும் இல்லைங்க, மாம்பழம் தான். மாம்பழத்தில் இருக்கிற பயன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது சாப்பிட்டா எந்தெந்த நோய் வராமல் தடுக்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். மாம்பழத்தை தொடர்ந்து உண்டு வந்தால் தோல் பளபளப்பாகும், தோல் நோய், அரிப்பு போன்றவை மாறும். தீராத தலைவலியை மாம்பழச்சாறு தீர்க்கும். கோடை மயக்கத்தை தீர்க்கும். மாம்பழத்தில் உள்ள நார்ச்சத்து ஜீரணத்தை கூட்டும். பல்வலி, ஈறுவலி போன்றவற்றை மாம்பழம் குணப்படுத்தும். மாம்பழம் நோய் தடுப்பு சக்தியை கூட்டும். இரத்தத்தை ஊற வைக்கும். மாம்பழச்சாறு நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தும். கண்ணில் நீர் வடிதல், மாலைக்கண் நோய் போன்றவற்றை மாம்பழம் குணப்படுத்தும். மாம்பழ சதையை மிக்சியில் இட்டு சிறிதளவு பால் சேர்த்து ஏலக்காய், ஐஸ் துண்டுகளை சேர்த்து அருந்தினால் சுவையாக இருப்பது மட்டுமின்றி கோடையில் ஏற்படும் வெப்பம் மற்றும் தோல் தொல்லைகளை நீக்கும். சில நேரம் நம்ம மாம்பழத்தை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மாங்காய் சாப்பிட்டா எந்தெந்த வலி தீரும்னு தான் பார்க்க போகிறோம். இது அமிலத்தன்மை கொண்டது மாங்காய். இதனை ஊறுகாயாக செய்து உண்ணலாம். வைட்டமின் சி பற்றாக்குறை நீங்கும். மாங்காயை நறுக்கி வெயிலில் உலர வைத்து மோரில் ஊற வைத்து சாதத்துடன் சேர்த்து உண்ண ஸ்கர்வி எனப்படும் வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் குணமாகும். காயின் தோலை சீவி உலர வைத்து பொடியாக்கி தேன் அல்லது பால் கலந்து அருந்த இரத்த பேதி நிற்கும். மாம்பிஞ்சுகளை துண்டுகளாக்கி உப்பு நீரில் ஊற வைத்து உலர வைத்து சாப்பிட்டால் பசி ஏற்படும் குமட்டல் நீங்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி மூலிகை மருந்தோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க முடியும்.